ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மரி கொழுந்து தான் பறிச்சிட்ருக்கேன். இது வச்சு ஒரு 3 மாதம் இருக்கும். செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக வளரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பறிச்சிக்கிட்டே இருக்கணும். இதை பறித்து நம்ம பூவோடு சேர்த்து மல்லிகைப்பூ முல்லைப்பூவிலலாம் கலந்து கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், பயங்கர வாசமாக இருக்கும். சாமிக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் மருகும். நான் மரிக்கொழுந்து மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒரு கை நிறைய எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அப்புறம் இதுவும் நம்ம வீட்டில் புதுசாக பூத்திருக்க பூ தான். செகண்ட் டைமு எனக்கு கிஃப்டாக வந்த பிளான்ட் இது. வெண்டைக்காய் டெய்லியுமே பறிச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு 10 செடி வச்சுருக்கோம். அப்படியே பச்சையாக பறித்து சாப்பிடுறது நல்லாயிருக்கும். பிஞ்சாக பறித்து சாப்பிடும்போது. பச்சை மிளகாவும் நிறைய விட்டுருக்காங்க. கத்திரிக்காயும் நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பறிக்கலான்னு விட்டுட்டேன். ஜாதி மல்லிகைப்பூ இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1 2 கரைச்சிக்கிட்டே இருக்குது. பவளமல்லி சம்பங்கி எல்லாம் இருக்குது. அதையும் பறிச்சிக்கலாம். நித்திய மல்லி பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் கொஞ்சம் இருட்டிடுச்சு. பாதி பூ பறிச்சிட்டு விட்டுட்டு போயிட்டேன். அதுலேயும் கொஞ்சம் பூ இருக்குது. பால்சம் பூவும் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கலாம். பால்சம் பூ சூப்பராக வந்துக்கிட்டே இருக்காங்க. சீடு கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சூப்பராக கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைப்ரிட் செம்பருத்தி ஒன்று பூத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கு மேலே தான் பூக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.